லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற திரைப்படம் 2026ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு அறிவியல் புனைவு மற்றும் காதல் கலந்த நகைச்சுவை திரைப்படமாகும். இந்த படத்தை விக்னேஷ் சிவன் எழுதி இயக்கியுள்ளார். ரவுடி பிக்சர்ஸ் மற்றும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளன. கதையின் காலம் 2040ஆம் ஆண்டு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் மனிதர்களின் வாழ்க்கை முற்றிலும் தொழில்நுட்பத்தால் சூழப்பட்டுள்ளது. குறிப்பாக காதல் என்பது LAK எனப்படும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உருவாக்கிய ஒரு செயலியின் மூலம் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த செயலி மேம்பட்ட அல்காரிதம்களை பயன்படுத்தி இரு நபர்களுக்கு இடையே உள்ள பொருத்தத்தை கணக்கிட்டு காதலை உறுதி செய்கிறது. இதய உடைப்பு அல்லது காதல் தோல்வி ஏற்படாது என்ற உத்தரவாதத்தை இந்த நிறுவனம் வழங்குகிறது. இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான சூரியன் காதல் என்பது ஒரு அறிவியல் என்றும் அதை தரவுகள் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்றும் உறுதியாக நம்புகிறார். கதையின் நாயகன் வைபவ் வாசுதேவன் என்கிற வைவாசி இயற்கை மீதும் மனித உணர்வுகள் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவர். இயந்திரங்கள் காதலை தீர்மானிப்பதை அவர் முற்றிலும் வெறுக்கிறார். காதல் என்பது தற்செயலாக நடக்க வேண்டிய ஒரு உணர்வு என்றும் அதை ஒரு செயலி முடிவு செய்யக்கூடாது என்றும் அவர் வாதிடுகிறார். இந்த நிலையில் அவர் தீமா என்ற பெண்ணை சந்திக்கிறார். தீமா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியின் செயலியை தீவிரமாக நம்புபவர். அந்த செயலை காட்டும் வழியில் சென்றால் மட்டுமே பாதுகாப்பான மற்றும் நிலையான காதல் கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார். வைவாசி மற்றும் தீமா இருவரும் ஒருவரையொருவர் சந்திக்கத் தொடங்கும் போது அவர்களுக்குள் ஒரு மெல்லிய காதல் ஆரம்பிக்கிறது. ஆனால் அவர்களின் கொள்கைகள் முற்றிலும் வேறாக இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் LAK செயலி இவர்கள் இருவரும் பொருத்தமானவர்கள் அல்ல என்று எச்சரிக்கை செய்கிறது. இதனால் தீமாவின் மனதில் குழப்பம் ஏற்படுகிறது. தொழில்நுட்பத்தை விட தனது உணர்வுகள் பெரியதா என்ற கேள்வி அவருக்குள் எழுகிறது. மறுபுறம் வைவாசி இந்த செயலியை தகர்க்க நினைக்கிறார். மனித இதயத்தின் ஆழத்தை ஒரு மென்பொருளால் அளவிட முடியாது என்பதை அவர் நிரூபிக்க போராடுகிறார். சூரியனுக்கும் வைவாசிக்கும் இடையிலான மோதல் என்பது வெறும் தனிமனித மோதல் அல்ல, அது மனித உணர்வுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இடையிலான ஒரு பெரிய போராட்டமாக மாறுகிறது. வைவாசி தனது காதலுக்காக ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் எதிர்த்து நிற்கிறார். இறுதிப் பகுதியில் தீமா ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். அவர் கணினி சொல்லும் விதியை தேர்ந்தெடுக்க போகிறாரா அல்லது தனது இதயம் சொல்லும் காதலை தேர்ந்தெடுக்க போகிறாரா என்பது கதையின் உச்சகட்டமாகும். உண்மையான காதலில் ரிஸ்க் எடுப்பது அவசியம் என்றும் தோல்விகள்தான் காதலை இன்னும் அழகாக்குகின்றன என்பதையும் தீமா உணர்கிறார். தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு மனிதனின் உண்மையான அன்பை எந்த இயந்திரத்தாலும் உருவாக்க முடியாது என்ற கருத்துடன் படம் நிறைவடைகிறது. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வைவாசி கதாபாத்திரத்திலும் கிருத்தி ஷெட்டி தீமா கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளனர். SJ சூர்யா LAK நிறுவனத்தின் தலைவராக மிரட்டியுள்ளார். யோகி பாபு, சீமான், கௌரி கிஷன், ஷாரா, மாளவிகா மற்றும் சுனில் ரெட்டி ஆகியோர் மற்ற முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்க ரவி வர்மன் ஒளிப்பதிவு செய்துள்ளார். பிரதீப் ராகவ் படத்தொகுப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளார். ரவுடி பிக்சர்ஸ் மற்றும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் குமார் ஆகியோர் இணைந்து பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளனர். படத்தில் வரும் எதிர்கால சென்னை மற்றும் 2040 கால பகுதிக்கான கலை இயக்கத்தை ராஜீவன் மிகச் சிறப்பாக செய்துள்ளார். இந்த படம் 2026ஆம் ஆண்டின் மிக முக்கியமான பிளாக்பஸ்டர் திரைப்படங்களில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இதன் கதை சொல்லும் முறை மற்றும் தொழில்நுட்ப நேர்த்தி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது.